ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடை தக்காளி கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. சரி வாங்க, இப்ப தக்காளி கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி கார சட்னி பண்றதுக்கு நல்ல பழமா பெரிய சைஸ்ல 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். கார சட்னிக்கு வந்து தக்காளி இந்த அளவுக்கு நல்லா பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இது கூட 10 பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 7 காஞ்ச மிளகாய். நான் 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கடுகு பொரிஞ்சதும் நம்ம சட்னியை சேர்த்துடலாம். இப்ப கடுகு பொரிஞ்சிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கறதுனால சட்னி எல்லாம் வாசனையாகவும் ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற சட்னியை உள்ள சேர்த்துடலாம். சட்னியை உள்ள சேர்த்திட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இந்த வெங்காயம் தக்காளியில இருக்கிற தண்ணியே போதும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் குறைவா இருந்துச்சுன்னா தனி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைட் சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த சைட் பாத்தீங்கன்னா நான் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். இட்லி ஊத்தி வச்சுட்டு நீங்க சட்னி ரெடி பண்ணினீங்கன்னா நமக்கு குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடுங்க. ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளியோடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு நமக்கு கரெக்டா 10 நிமிஷம் போலதாங்க ஆகும். ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப தக்காளி சீசன் அப்படிங்கறதுனால நீங்க அதிகமா சட்னி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டூர் போகும்போது கூட செஞ்சு எடுத்துட்டு போலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப சட்னி சூப்பரா தயாராயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடை தக்காளி கார சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.